இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எஸ்கலேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதுல இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பவர் பிளான்ட், மிகப்பெரிய பவர் பிளான்ட். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது, ரேடியேஷன் லீக் ஆகுதுன்னா துருக்கி, ரொமேனியா, பல்கேரியா, அந்த சைடில் உக்ரைனு, அதுக்கப்புறம் மேலே மால்டோவா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செர்பியா, ரஷ்யா. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிப்படைவாங்க அப்படிங்கிறலாம் மாற்று கருத்தில். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது 10வது முறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷடவுனுக்கு போகும், பிளாக் அவுட் ஆகும். அதாவது இதுக்கு இயங்குறதுக்கு ஒரு லைஃப் லைன் மாதிரி கடைசி ஒரு பவர் பிளான்ட்லேருந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது இருந்துச்சுன்னா தான் இந்த ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியும், கூல் டவுன் ஸ்டேட்டஸில் வச்சுக்க முடியும். இல்லைன்னா ஜென்ரேட்டரை வச்சு ஆல்டர்னேட்டில் பண்ணிக்கலாம். அது சிக்கல். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா 10 முறை இது போல் நடந்திருக்கு. ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு 10 முறை தள்ளப்பட்டிருக்கு. இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிவர் டினிப்பர் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதியும் ஸ்பிளிட் பண்ணுது. இது வந்து தரை வழியா வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி வந்து தாக்குதல் பண்றதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பவர் பிளான்ட் மேல யார் தாக்குதல் பண்ணுவா? இப்போ ஒருவேளை இது நடக்குதுன்னா யூஎன்ல நடந்துகிட்டு இருக்கே ஐஏஏ சீஃப் வந்து பாருன்னா விவரமா, அதாவது நம்ம லோக்கலாக பேசும்போது வேற மாதிரி பேசிடுவோம், பட் இதான் பேசும்போது கொஞ்சம் டீசெண்டாக பேசணும் இல்லையா? ஸோ விவரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட மட்டும் வந்து ஐஏஏ வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணோம், நாங்கள் வந்து பார்க்கணும், இல்லைன்னா பிரச்சனையாகும், நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் யாராவது வந்து இம்ப்ராப்பராக இதை ஏதாவது மெயின்டைன் பண்ணுறாங்களா, ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணுறாங்களா, வேணுங்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் எடுக்கிறாங்களா இல்லையான்னு அதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் குழு, தானும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த அணு உலை, அணு ஆயுதம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் குழு. ஸோ இவங்க மற்ற நாடுகள்லாம் போய் பார்க்கணுன்றாங்களே, இந்த ஐஏஏ ரெகுலராக இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ரஷ்யா தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இப்படி இருக்கிற ஐஏஏ ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ஈரானுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச்டு யுரேனியம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் கேட்குறீங்களே, இப்போ ஆக்டிவாக இருக்கிற இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடிச்சதுன்னா எப்படி பிரச்சனை ஆகும், இது ஏன் நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் இவங்க கிட்ட இருந்து வருமா இல்லை என்ன, இதுங்கெல்லாம் கண்டிப்பாக வரப்போறது இல்லை. ஆனால் இது போல செய்திகள் மட்டும் வருது, நாங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஐஏஏ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி அட்டாமிக் ஏஜென்சி அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே தவிர பட் மற்றபடி எதுவும் இல்லை. இப்போதைக்கு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு வரக்கூடிய பவர் கிரிட் இருந்து வரது டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் எசக் புஸ்கா நடந்துச்சுன்னா மிகப்பெரும் அளவில் பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. அந்த சேம் டைம் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொவோசிர்ஸ்கி பகுதியில் தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற பார்த்தோம் இல்லையா? இல்லை இந்த நொவோசிர்ஸ்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கசகஸ்தான் வழியா வந்து கேசஸ் ஆயில்லாம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அதோட டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பண்ண இது வழியாக நடக்குது. இப்போ இங்கே தாக்குதல் நடந்ததுனால டிரான்ஸ்போர்ட்டும் ஷிப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வழியாக போகிறது டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா கசகஸ்தானோட மினிஸ்ட்ரி தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க, எனர்ஜி மினிஸ்ட்ரி தரப்புந்து. பட் ஆனால் ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும், அந்த போர்ட் வழியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும், அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் அதனால பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதே ரஷ்ய தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ல எந்த ஒரு சேதமே இல்லை, ஆனால் இந்த நோவோசிர்ஸ்கி இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே அட்டாக் நடந்திருக்கு, ஆனால் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நேவல் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க ரஷ்யா, அதனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு சேதமே வரல. ஆனால் இந்த பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதனால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த காலையில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள்னால இப்போதைக்கு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ளைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்கடல் வழியாக போகக்கூடிய விஷயங்கள், ரஷ்யாவோட தான் இருக்கட்டும் இல்லை ரஷ்யா வழியாக போகக்கூடிய ஆயில் கேஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கணும், யூரோப்பியன் யூனியனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற வேலைகளில் உக்ரைன் அதிதீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இல்லை டின்ப்ரோ பெட்ரோஸ் பயில கரும் புகை பறக்க பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆயுத கிடங்கு வெடிச்சிருச்சு போல தெரியுது. ஏன்னா மொத்தம் 176 சாகி ட்ரோன்கள்
ஜீப்ரா ட்ரோன்கள் இது போல ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக விட்டுருக்குறாங்க. ட்ரோன்கள் பல வகையான ட்ரோன்கள் போயிருக்கு. இதுல 13 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 பகுதிகளில் தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு பகுதிகளில் உதிரி பாகங்கள் உதிரிப்பை சேதங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹெவியான அட்டாக் தொடர்ச்சியா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு அனுப்பிட்டு இருக்காங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வின்செஸ்டியா ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்ணதுனால 25ஆம் தேதி செப்டம்பர் அதிகாலை உக்ரைனோட நேரப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கரண்ட் இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பல பகுதிகளையும் உக்ரைன்ல குறி வச்சு ரஷ்யா தரப்பு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்பட பல பகுதியில் தாக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா ரஷ்யா தொடர்ந்து இந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் குண்டுகள் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது போல டிப்ளாய் பண்ண வரும்போது Su-34 ரக ஃபைட்டர் பாம்பரை டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. பட் ஆனால் அது உறுதிப்படுத்தப்படி தெரியல. ஒரு ஃபைட்டர் டவுன் ஆயிருக்கு, அது Su-34 அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இது போல பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் இதுவும் ஒரு விஷயம் இந்த உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த செர்னிஹிவ் பகுதியில் உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதிகப்படியாக குழும்பி இருப்பாங்க போல தெரியுது. ஸோ அந்த பகுதியில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா தரப்பு வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா 300க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ரஷ்யாவோட மீடியாக்கள் தரப்பு வந்து கிளைம் வருது. இதே நீங்க உக்ரைனோட அந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதிகமாக இழப்புகள் இருக்கு, நாங்கள் எங்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக எங்கள் அசம்பிள் ஆயிருந்தோம், இது போல் சேர்னிகு பகுதியில் இருந்தோம். ஸோ இந்த சேர்னிகு பகுதியில் இருக்கும்போது உயிர் சேதங்கள் இருக்குது, தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா. ஸோ உயிர் சேதங்கள்லேருந்து தப்பிக்க முடியல, பட் ஆனால் இருக்கான ரெக்கவர் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம். ஏன்னா அவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்னிகு இருக்கக்கூடிய பெட்டாலியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் தான் அவங்க லிங்க் வச்சுக்கிறாங்க. சில பெட்டாலியன் சில ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலர் இன்ஸ்டாகிராமில், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இது போல் இருப்பாங்க. இவங்க ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி. இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணவங்களும் இருக்காங்க, ட்ரைனிங் பண்ணப்பட்டவங்களும் இருக்காங்க, யார் வேணால் இருந்துட்டு போட்டோம். செர்னிஹிவ்ல எதுக்கு இத்தனை பேர் குமிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஒருவேளை எஸ்கலேஷன், இப்போ ட்ரம்ப் அவர்களை ஜெலன்ஸ்கி அவர்கள் மீட் பண்ணிக்கிறார் இல்லையா, ஸோ இந்த மீட்டிங்கில் திரும்பி ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணி உள்ள ஊடுருவி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பிளானை வச்சிருக்கலாம். ஏன்னா இதை பற்றி நிறைய செய்திகள் இருக்கு. நான் தான் இன்னைக்கு காலையில சொன்னேன், பல விஷயங்கள் இருக்கு, எதைத்தான் பேசுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கான செய்திகள் நடந்திருக்கு. நம்ம அடுத்த இதில் வந்து பார்த்தா நான் கிளாரிட்டியாக என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பேசுகிறேன். அது ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கலாம், மேபி பர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம், இல்லை கொடுத்துருக்கலாம். அது என்ன பண்ண போறாங்கன்றது உக்ரைன் இப்போ நடக்க போகிற விஷயங்கள் வச்சு தான் தெரியும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்னிஹிவ் பகுதியில் அதிகமாக வீரர்கள் குமிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த அமெரிக்காவோட வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியான்ஸ்க் ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் ஒப்லாஸ்ட், சேர்னிஹிவ் ஒப்லாஸ்ட் இந்த பகுதியில் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் ஷேர் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் ஸ்கவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மேசிவான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. பைடன் அவர்களோட அரசாங்கத்திலேருந்தே எப்போ கர்ஸ்கில் ஃபெயிலியர் உள்ளே போனாங்க, பகுதிகள் பிடிச்சாங்களோ அந்த கர்ஸ்க்கு டைம்லேருந்தே இந்த சேர்னிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ரஷ்யா கூட இந்த பகுதிகளில் முன்னேறி வந்து சில பகுதிகளை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கலாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இது போல் இந்த இடத்துல என்னமோ ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு வேளை உக்ரைன் இந்த பகுதியில் கை வச்சாங்கன்னா மிகப்பெரும் அளவில் தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து பெலரூஸ் தரப்பு வந்து இருக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஏன்னா பெலரூஸோட இருப்புக்கே ஆபத்தாயிரும். பெலரூஸை சுற்றி வளைச்சிடுவாங்க, நாட்டோ நாடுகள் உள்ளே எடுத்துருவாங்க. ஸோ இது போல ஒரு சிக்கல் அங்கே ஏற்படுறதுனால தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸ்க்கு தளத்தலான்னு பட்டன்லாம் கொடுக்குறேன், வச்சுக்க, அணு ஆயுதம் வேணுமா வச்சுக்க, வேற என்ன ஒரிஜினிக் வேணுமா வச்சுக்க அப்படிங்கிற கொடுத்து வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா பெலரூஸ் எப்போ முழுங்கி அப்படின்னு போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஸோ இந்த இடம் ரொம்ப சிக்கலான ஒரு பகுதி. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த இடத்துல அதிகமாக வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. ரஷ்யா அது மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ஹெவியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ உக்ரைன் என்னதான் டவுன் பண்ணாலும் சரி, இப்போ அடுத்த பேட்ச் ஆஃப் Su-35S ரக விமானம் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஏதாவது மணியாச்சும் வந்து தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற திருப்பி அடுத்த பேட்ச் வந்து பண்ணால் டெலிவரி பண்ணிட்டாங்க. மாசத்துக்கு ரெண்டு குழந்தையை பெக்கிறத விட வேகமாக வந்து பண்ணால் ரஷ்ய தரப்பு வந்து விமானங்களை செஞ்சு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே சாங்ஷன் போட்டுக்கிறாங்களா ரஷ்யா மேலே அப்படிங்கிறதுல இருக்கு. இல்லை ரஷ்யாவோட நட்பு நாடுகள், ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், மேற்கு நாடுகள் வந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற பார்ட்ஸ் எல்லாம் அவங்களே செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள்
அவங்களே தன்னிச்சையாக செய்யறதுக்கான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்களா? அதுதான் இந்த ரஷ்யாவோட இந்த ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கான வேகமா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஸோ வேகம் எடுத்துருச்சு அப்படின்னா மேற்குலக நாடுகள்னால கண்டிப்பாக இவங்களோட காம்படிஷன் போடவே முடியாது ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறதுல. ஏன்னா சீனா, இந்தியா, ரஷ்யா 3 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டில் என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இப்போ அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த அரபுலக நாடுகளோட மீட்டிங் ட்ரம்ப் அவர்களோட நடந்தது இல்லையா? இதில் பொலிட்டிக்கோ தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் சத்தியம் பண்ணிக்கிறார் அரபுலக தலைவர்களுக்கு இஸ்ரேல் முழு மேற்கு கரை, அது வெஸ்ட் பேங்க் இருக்குல்லையா, அந்த பகுதியை அனெக்ஸ் பண்ண விடமாட்டேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சத்தியம் பண்ண தான் சொல்றாங்க. இது போல மீடியாக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நேர் எதிராக தான் நடக்குது. ஒரு வேளை அப்படி நடந்துருச்சுன்னா மிக பெரும் சிக்கல் இருக்கு. ஏன்னா காசால பிரச்சனைன்னு காசால பண்ணாங்கன்னா பரவாயில்ல, அதை விட்டுட்டு இவங்க மேற்கு கரைக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா காசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் எஜிப்டோட கனெக்டடாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருந்து அந்த உள்ள வர போயிட்டு வரதெல்லாம் மற்ற அரபுலக நாடுகளுக்கு ஆக்சஸ் இருந்தனால வேற மாதிரி. இந்த மேற்கு கரைங்கிறது வந்து பண்ணால் ஜோர்டன் அந்த பக்கத்தில் இருக்கு, அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர்றதுக்கு ப்ராப்பரான ரோடு வசதியில் எதுவுமே கிடையாது. முழுவுமே கட்டுப்பாடுமே வந்து பண்ணால் இஸ்ரேலோட கட்டுப்பாடுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதனால் பெருமளவில் வந்து பண்ணால் இங்கேருந்து உள்ளே வரக்கூடிய செய்திகள்லாம் சப்ரஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. ஆனால் அனலிஸ்டுக்குள்ளே இது போல கருத்துக்கள்லாம் இருக்குது. எதே எப்படியோ போர் சூழல் நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்புங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இப்போ ஸ்பெயின், இட்டாலியெல்லாம் போர்க்கப்பல்களை இந்த ஃப்ளோட்டிலாக்கு வந்து அனுப்புறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? இதுக்கப்புறம் எந்த மாதிரி முடிவுகள் எடுத்து எத்தனை கப்பல்கள் வரப்போகுது? ஏன்னா தடவை ஒரு கப்பல் 2 கப்பல் வரும்போதே நம்ம விளையாட்ட சொல்லியிருக்கோம். இது போல நாட்டுக்கு அரபுலக நாடுகள் இருக்கிறாங்க, அத்தனை நாடுகள் இருக்காங்க இல்லையா? இப்போ அரபுலக நாடுகள் ஒரு நாட்டுக்கு 10 கப்பல் நினைச்சா கூட 300-400 கப்பல் போகும். அப்படி போச்சுன்னா எத்தனை கப்பல் இவங்க என்ன செய்ய முடியும்? இப்போ கண்டிப்பாக உள்ள காசா மக்களுக்குள்ள போய் இவங்க ஏடுகள் கொடுக்க முடியும். பஸ்ஸுலலாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க, துனிஷியாலாம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க, இப்படிலாம் பார்த்தோம்னா லிபியாலாம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்திகளே காணும். ஸோ இவங்களாம் வந்து ஒரு சேர வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.